பாஜகலேருந்து விலகிய அண்ணாமலை அவர்கள் பாஜகலேருந்து பார்த்தீங்கன்னா என்னடா எதிர்ப்பு இப்படி தான் வருங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தா பெரிய லெவலில் எதிர்ப்பு இல்லை நம்ம தமிழகத்தில். ஆனால் குறிப்பாக சொல்ல போனால் தமிழிசை அக்கா சொன்ன வார்த்தை அண்ணாமலை அவர்கள் இறந்ததால் எந்த பலமும் கிடையாது, இப்போ எந்த பலவீனமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வானதி சீனிவாசன் அக்கா அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களும் கடந்து போகிற மாதிரி அதெல்லாம் விட்டுருங்க பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கடந்து போகிறாங்க. அண்ணாமலை அவர்களுடைய இந்த ஆப்ஷன்ஸ் தமிழக பாஜகவோட ஆப்ஷன்ஸ் எந்த லெவலில் பாதிப்பு உருவாக்கும்னு நினைக்கிறீங்க? பாஜக வந்து உங்களுக்கு எப்போவுமே வழக்கம் போல் அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. 3% அப்படின்னு போகும். தலைவர்கள் வருவார்கள். அண்ணன் ஸ்டாலின்வாங்க, அண்ணன் எடப்பாடின்வாங்க, அப்படியே உருட்டுவாங்க. எது இப்போ நேற்று ஷாஜகான் ஒரு இது சொல்லியிருக்காரு. வக்பு திருத்த மசோதா போன திமுக அரசில் எப்படி இருந்ததோ அப்படியே தான் நாங்கள் கடைபிடிப்போம். அதுக்கு இவர்கள் யாராவது பதில் சொல்லணுமா வேணாவா? என்ன நீ வக்பு திருத்த மசோதா பற்றி உனக்கு என்ன தெரியும்? வக்பு திருத்த மசோதா இஸ்லாமியர்களுக்கு, ஏழை இஸ்லாமியர்களுக்கு உதவக்கூடியது. நீ பழைய மசோதாவில் இதெல்லாம் இருந்துச்சு, நாங்கள் இதெல்லாம் மாற்றிருக்கோம். அப்போ ஏழை இஸ்லாமியர்களுக்கு உதவக்கூடிய மசோதாவை தடுக்கிறேன்னா அப்போ நீ யாருக்கான ஆள்? முஸ்லீம் லீக் இது வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு என்ன பண்ணியிருக்கு? இப்படிலாம் கேட்டால் தானே பொறி பறக்கும். ஆமாம், உங்களுக்கு மேலே மரியாதை இருக்கும். இஸ்லாமியர்களும் ஆமாம் இல்லை இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேள்வி வரும். ஏதாவது தெரியுமா? திருச்சியில் கூட்டம் நடக்குது. திருச்சியில் கூட்டம் நடக்குது. அது ஏதாவது சாப்பிட்டு கூட்டத்தை இது பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி வக்பு திருத்த மசோதாவில் கேள்வி கேட்டது அண்ணாமலை. அப்போ இப்போ வந்து அவர் சைலண்ட் மோடில் இருக்கிறாரு 6 மாதமோ 3 மாதமோ. அப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் அண்ணாமலை பல இது கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு அடித்ததுனால தான் உங்களுக்கு பாஜக வேகமாக வளர்ந்தது. உங்களுக்கு இளைஞர்கள் மத்தியில் அது மத்தியில் போச்சு. அதுக்கு காரணம் அண்ணாமலைன்ட்டு அண்ணாமலை மேலே அதிகமாக ஒரு பற்றுதல் எல்லாருக்கும் வந்துச்சு. அதற்கு பிறகு அண்ணாமலையுடைய அந்த ஸ்தாபன ரீதியாக வந்த மைனஸ், அவர் அந்த கூட்டணி உடைஞ்சது எல்லாம் போச்சு. மேலிடமும் கடுப்பாச்சு. அப்புறம் கூட்டணி மாறிச்சு. கூட்டணிக்காக தலைவர்கள் மாத்திர தேசிய கட்சியோட வழக்கம். அந்த வகையில் நயினார் வந்தார், இவர் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அண்ணாமலை வெளியே போயிட்டார். அண்ணாமலை கட்சிக்குள்ளே இருக்கும் போதே பாஜகவுடைய ஓட்டுகள் தாவேக்காக விழுந்ததை இவர்களால் மறுக்க முடியுமா? டி நகரில் எந்த காலத்துலையும் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது மற்ற கட்சிங்க. ஆமாம். ஏன்னா இந்த தடவை உள்ளாட்சி தேர்தலில் இது 2024 பார்லிமெண்ட் எடுத்திங்கன்னா அதிகமான 27,000 வாக்குகள் மேலே 27,000 பெரிய அளவில், அதாவது 18,000 வாக்குகள் வித்தியாசத்தில் என்டிஏ ஜெயிக்குது, முன்னிலை ஜெயிக்குது அந்த டி நகர் தொகுதியில். ஆனால் 2 பேர் தனித்தனியாக நிற்கிறாங்க. நீங்கள் வேலைச்சேரி ஜெயிச்சிட்டாங்க, டி நகர் ஜெயிச்சிட்டாங்க. இது எல்லாம் எப்படி தலைகீழாச்சுன்னா தாவேகா. இன்னொன்று பாஜகவில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம் யாருமே இது பண்ணல, இவங்களுக்கு போடல. தாவேகாவுக்கும் மற்ற யாருக்கு இது பாஜக என்டிஏக்கு போடல.